ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமக. திருப்புகழில் வேதாந்தம். இதில் நம்ம அடுத்தது பார்க்க போகிற திருப்புகழ் பகல் இரவினில் தடுமாறா. பொதுவாகவே வேதாந்தத்தில் நம்ம 3 அவஸ்தைகளை சொல்கிறோம். ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி. விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்த்தூக்கம் நிலை. இந்த விழிப்பு நிலையில் நம்மளுக்கு எல்லாமே இயங்கி கொண்டிருக்கு. உடல், இந்திரியம், மனசு எல்லாமே. கனவு நிலையில் போகும்போது உடலும் இந்திரியமும் இயங்கலை, அடங்கிடுது. ஆனால் மனசை மாத்திரம் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுறது. ஆழ்த்தூக்கம் நிலையில் போகும்போது எல்லாமே அடங்கிடுது, எதுவுமே. ஸோ நம்மளுக்கு அந்த உடல், இந்திரியம், மனசு, ஸோ மனசு எந்த ஒரு சஞ்சலம் இல்லாமல், ஒரு இது இல்லாமல், நோ மைண்டுன்ற ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்டில் அடையிறோம். ஸோ அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டு திருப்பியும் நம்ம ஜாகிரத்துக்கு வரோம். அந்த மாதிரி. ஸோ இந்த திருப்புகழ் பகலுன்றதை இந்த விழிப்பு நிலையையும் கனவு நிலையையும் பகல்னு சொல்லிட்டு, இந்த ஆழ்த்தூக்கத்தை இரவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தான் இந்த மாதிரி இயக்கம் அப்படி தான். அந்த ஆழ்த்தூக்கத்தில் மனச்சஞ்சலமே இல்லை, ஏன்னா மனசே இல்லை அதில். அப்படி ஒரு ஸ்டெடி ஸ்டேட் இருக்குது. இந்த ஞானிகளுக்கெல்லாம் விழிப்பு நிலையிலையும் அப்படி தான் இருப்பாங்க, கனவு நிலையிலும் அப்படி தான் இருப்பாங்க, ஆழ்த்தூக்கத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க. சாதாரண மக்களுக்கு தான் இது எல்லாமே இயங்கிறது, மனசு இயங்கிறதுனால மனசோடைய சஞ்சலம் ஏற்படுது, அதெல்லாம் நடக்கிறது. ஆனால் ஞானிகளுக்கு அது ஒரு ஸ்டெடி ஸ்டேட், எப்போவுமே ஸ்டெடி ஸ்டேட் எல்லா அவஸ்தைகளிலும். அதாவது அந்த தூக்கமோ இல்லாட்டி ஸ்வப்னமோ இல்லாட்டி ஆழ்த்தூக்கமோ அவங்களுக்கு அந்த எந்த வித்தியாசம் இல்லை. அவங்களுக்கு எல்லா அவஸ்தையிலையும் அவங்க மனசஞ்சலம் இல்லாமல் இருக்காங்க. இதே தான் அருணகிரிநாதர் இந்த இதுலேயும் கந்தர் அனுபூதியிலேயும் கூட அறிவு அற்று அறியாமையும் அற்று அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த இதுலன்னா, குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவு அற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவு அற்று அறியாமையும் அற்றதவே அப்படின்றாரு. ஸோ இந்த அறிவில்லாத தனம், இது நாலேஜ் இக்னோரன்ஸ் எல்லாத்தையும் தாண்டிய நிலைமை அது அப்படின்றது. இதே தான் மாண்டூக்கிய உபநிஷத்துலேயும் வருது. ந அந்த பிரக்யம் ந பகிஷ் பிரக்யம் ந பிரக்ஞானகணம் ந பிரக்யம் ந பிரக்ஞம் ந அந்த பிரக்யம் ந பகிஷ்பிரக்யம் ந உபயத பிரக்யம் ந பிரக்ஞானகரம் ந பிரக்யம் ந பிரக்யம் அப்பிரக்யம் அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் உபதேஷ்யம் ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோபசமம் சாந்தம் அத்வைத்தம் சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் அந்யேத ச ஆத்மா ச விக்னேய. இந்த அறிவும் அறிவற்ற நிலைமை என்றது அந்த பிரம்ம தத்துவம். அந்த தத்துவத்தை மாண்டோக்கிய உபநிஷத்தில் இதே மாதிரி விளக்குறாரு. உள்ளறிவு உள்ளவனும் அல்ல, அந்த பிரம்ம தத்துவத்தை சொல்லும்போது உள்ளறிவு உள்ளவனும் அல்ல, இடைப்பட்ட அறிவு உள்ளவனும் அல்ல, அறிவு குவியலும் அல்ல. ந அந்த பிரக்யம் ந பகிஷ்பிரக்யம் ந உபயத பிரக்யம் ந பிரக்ஞானகரம் ந பிரக்யம் ந பிரக்ஞம். விழிப்புணர்வு உடையனவனும் அல்ல, விழிப்புணர்வு இல்லாதவனும் அல்ல. அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் உபதேஷ்யம். காண முடியாதவன், செயல்களுக்கு அடங்காதவன், பிடிக்க முடியாதவன், ஊகிப்பதற்கு அப்பாற்பட்டவன், நினைத்து பார்க்க இயலாதவன், விளக்க முடியாதவன். ஏகாத்ம பிரத்யசாரம் பிரபஞ்சோஷமம். ஒரே ஆத்மா நுண்ணறிவு உட்பொருளானவன், அண்டமே அடங்கும் தன்மையானவன். சாந்தம், அந்த பிரம்ம தத்துவத்தை ஃபைனலாக முடிக்கும்போது சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யேத். அமைதியானவன், சிவம் மங்களமானவன், அத்வைத்தம் இருமையற்றவன், சதுர்த்தம் இது 4வது ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம், துரியம் ஸ்டேட். இந்த 4 ஸ்டேட்டு, அதாவது ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி, இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறது அந்த துரியம், சாட்சி சைத்தன்யம். அது 4வதாக கருதப்படுபவன் ச ஆத்மா ச விக்னேவ. அதுதான் ஆத்மா,
அவனை அறிய தகுந்தவன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படி அந்த நிலைமையை நம்ம அடையணும். சாமானிய மக்களான நம்ம அடையணும். ஞானிகள் அதை ஈஸியாக அடைஞ்சிடுறாங்க. ஆனால் நம்ம அதை அடையணும். நம்மளுக்கு அந்த பகல் இரவு இதெல்லாத்தையும் தடுமாறக்கூடாது, அந்த சஞ்சலம் இருக்கக்கூடாது. பகல் இரவில் தடுமாறா. அதுக்கு நீ குருவாக எனக்கு ஆசீர்வாதம் வேணும். நீ தான் குரு. அதுக்கு பதிகுரு வேண தெளிபோதா, அந்த தெளிவு எனக்கு வேணும். இப்போது இதெல்லாத்தையும் தாண்டிட்டோன்னா, பகல் இரவு இதெல்லாத்தையும் தாண்டிட்டோன்னா, அந்த நிலைமையை ஏற்பண்ணால் உன்னோட ஐக்கியமான ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கும். ரகசியம் உரைத்து அந்த ரகசியத்தை சொல்லி அந்த அனுபூதி எனக்கு கொடு. அந்த நிலைமை ரத நிலை. அதுதான் அந்த ஐக்கிய நிலைமை ரத நிலையை தருவாயே. ஸோ பகல் இரவினில் தடுமாறா பதிகுருவென தெளிபோதா ரகசியம் உரைத்து அனுபூதி ரதநிலை தன்னை தருவாயே. இதுதான் வேதாந்த தத்துவம். இதில் அப்புறம் இதில் அப்ஜெக்டிவ்ஸ் வருது. அவர் எப்பேற்பட்டவர். செகண்ட் பேஸ் இந்த திருப்புகழில் அவர் முருகப்பெருமாளை பற்றி டிஸ்கிரிப்ஷன். ஈக பரமதற்கு இறையோனோ, இம்மைக்கும் மறுமைக்கும் தலைவனாக விளங்குபவனே, இயல் இசையின் முத்தமிழோனே, இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழுக்கு உரியவனே. அப்புறம் இப்போது இது அட்ஜெக்டிவ் சொன்ன அப்புறம் இந்த பிளேஸோடைய முத்திரை சகசிரிகிரி பதிவேளா. ஸோ இந்த திருச்சிராமலையில் இருப்பவனே, சரவணபவ பெருமாளே. அதாவது சென்னிமலையை சொல்கிறார் இது. ஸோ சகசிரகிரி பதிவேளா சரவணபவ பெருமாளே. ஸோ இப்படி ஒரு வேதாந்த தத்துவம், அதுக்கப்புறம் அட்ஜெக்டிவ்ஸ், அதுக்கப்புறம் அந்த இடத்தோடைய முத்திரை, இப்படி இது அந்த திருப்புகழ் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த திருப்புகழ் பாடல் உங்களுக்காக. பகல் இரவினில் தடுமாறா பதிகுருவென தெளிபோதா ரகசிய முரைத்தனுபூதி ரதநிலை தன்னை தருவாயே. ஈக பரமதற்கிறையோனே, இயல் இசையின் முத்தமிழோனே, சகசிரகிரி பதிவேளே, சரவணபவ பெருமாளே. பகலிரவினில் தடுமாறா பதிகுரு என தெளிபோதா ரகசிய முறை தனுபூதி ரதநிலை தன்னை தருவாயே. சரவணபவ பெருமாளே. ஸோ இதுதான் இந்த வாட்டி திருப்புகழ். இந்த பாடல்லாம் ஸ்ரீராம் குருஜி, அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் அவர் இது பண்ணுறாரு. ஸோ இது எல்லாத்தையும் என்னுடைய சத்குருவான சத்குரு சுவாமி ஸ்ரீ ஞானானந்த சரஸ்வதிக்கு சமர்ப்பிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சத்குருபியோ நமஹ.